SR Fan LP Surya presents SR Fan LP Surya வழங்கும் ஹாய் ஹலோ மக்களை, வெல்கம் டு மை சேனல். நான் தான் ஜிபிடி சூர்யா, தட் இஸ் கும்மிடி சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து 1800 சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுவும் நம்ம எதை பற்றி பேசுகிறோன்னா, ஆக்சுவலாக எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். 1800 மெம்பர்ஸ் என் சேனலில் இருக்கீங்க. ஸோ ரொம்ப 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 நன்றி. நான் எப்போ இதை அச்சீவ் பண்ணேன்னா ஜூலை 15, 2024 அச்சீவ் பண்ணேன். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது வந்து தனியாக ஒரு வீலாக பண்ணலான்னு பார்த்தேன், பட் இது 1800 ஸ்பெஷல் ஆகிடுச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. இதை பற்றி நீங்கள் தமிழில் பார்த்துருப்பீங்க. ஸோ நம்ம எல்லாருக்கும் 2 பிளேஸ் நேம் நல்லா தெரியும். ஒன்று கன்னியாகுமரி, இன்னொன்று நாகர்கோவில். ஸோ இந்த இடப்பட்ட இந்த 2 பெரிய ஸ்டேஷனுக்கும் நடுவில் ஒரு ஸ்டேஷன் இருக்குது. அது என்னென்னா சுசீந்திரம்னு ஒரு ரயில்வே ஸ்டேஷன். ஸோ ஆக்சுவலாக நம்ம இந்தியாவில் நிறையா வில்லேஜஸ்லாம் நல்லா க்ரீனிஷாக இருக்கும். வயல், க்ரீன் ஃபீல்டு, ஸோ ஃபாரஸ்ட்னு நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அதில் ஒன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக் தான் தமிழ்நாட்டில் இருக்க கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக். இது பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரிக் வந்து டெவலப்மெண்ட் கம்மி தான் இந்த டிஸ்ட்ரிக்கு. ஏன்னா ரோடெலாம் மேக்ஸிமம் மெயின் ரோட்ஸ் எல்லாமே டேமேஜாக தான் இருக்கும். பட் ஆனால் நீங்கள் வந்து ட்ரெயினில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் சரி, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் எந்த பஸ்ஸில் எக்ஸ்ப்ளோர் பண்ணாலும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஃபுல்லாக வயல்லாம், ஃபுல்லாகவே வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது. இடம் ஃபுல்லாக வில்லேஜ் மாதிரி தான் இருக்கும். ஸோ அங்கேயே நிறைய டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் இருக்குது. அதனால் உங்களுக்கு விக்கிபீடியா லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அந்த ஒரு அழகான ஒரு பியூட்டிஃபுல்லான டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற ஒன் ஆஃப் த டூரிஸ்ட் பிளேஸ் தான் சுசீந்திரம். ஓகேவா? சுசீந்திரத்தில் என்ன மெயின்னா தானுமலையான் சிவன் டெம்பிள் ஒன்று இருக்குது. ஸோ அது ஃபேமஸான நிறைய ஸ்டேட்ஸ்லேருந்துலாம் டெய்லி விசிட் பண்ணுவாங்க. ஆனால் அந்த ஃபேமஸான ஒரு டெம்பிள் இருக்க இடத்துக்கு ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா அப்பாயின் பண்ணிட்டாங்க. ஸோ சுசீந்திரம் ரயில்வே ஸ்டேஷன், அதாவது டீசல்ஸ் ரன்னிங்கில் இருக்கும்போதெல்லாம் இந்த ஸ்டேஷன் லைவில் இருந்துச்சு. பட் எப்போ அப்பாயின் பண்ணாங்கன்னு தெரியல. நான் லாஸ்ட் மந்த்து ஜூனில் தான் விசிட் பண்ணேன். ஸ்டேஷன் ஃபுல்லாக அப்பாயின் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக மெமு கூட நிற்காது, பேசஞ்சர் மெமு எதுவுமே நிற்காது அந்த ஸ்டேஷனில். டிக்கெட் கவுண்டரும் இல்லை, எல்லாமே அப்பாயின் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கே ஒரு மாதிரி ஆச்சு பார்த்துட்டு. நான் என்னோடய சைல்ட்ஹுட் டேஸில், அதாவது கன்னியாகுமரி சூப்பர் ஃபாஸ்ட்லாம் டீசலில் போயிட்டு இருக்கும்போதெல்லாம் நான் அந்த ஸ்டேஷனுக்கு போவேன். ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்டேஷனோட எனக்கு ரொம்ப நிறைய கேப் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப வருஷம் வச்சு இப்போ தான் போனேன். லைன் டபுளிங் பண்ணிட்டாங்க. ஸோ நான் சில கிளிப்ஸ் வந்து போடுறேன். ஜூன் லாஸ்ட் மந்தில் எடுத்தேன் சில கிளிப்ஸு, ஸ்டேஷன் கிளிப்ஸு. நான் ஊர்லேருந்து சில எப்படி சொல்கிறது, வயல்லாம் ஃபோட்டோ எடுத்தேன். ஸோ அதெல்லாம் ஒன்று வாட்ஸ்அப் பண்ணேன். யூடியூப்பில் ஒரு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணேன். ஸோ அந்த சுசீந்திரம், ஆனால் வேரிஸ் மை ட்ரெயினில் எல்லா இதுலேயுமே அந்த பேர் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். கன்னியாகுமரியிலேருந்து நாகர்கோவில் இடையில் சுசீந்திரம் ரயில்வே ஸ்டேஷன், சுசீந்திரம்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆனால் அது ஒரு ஸ்டேஷன் அபான் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா அது ஸ்டேஷன் வந்து சுற்றி இருக்கிற பீப்புள்ஸ் எல்லாருமே பைக், மேக்ஸிமம் 2 வீலர்ஸ் வச்சுருக்காங்க. ஏன்னா எல்லாருமே பைக் வச்சுருக்கனால யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க போல். ஸோ அதனால என்னமோ இல்லை ரெவென்யூ வராமல் போய் ஏதோ சம் ஆஃப் டீசல்ஸ் எப்போ அபான் பண்ணான்னு தெரியல. ஸ்டேஷன் ஃபுல்லி அபாண்டட். எல்லா ட்ரெயின்ஸும் ஸ்கிப்பாக தான் போகும். ஸோ நான் ஒரு 5 ட்ரெயின்ஸு ஸ்டேஷனில் எடுக்கல. அது ஒரு நாள் பிளான் பண்ணி எடுத்துடலாம். ஓகேவா? ஸ்டேஷனில் என்னென்ன ட்ரெயின்ஸ் அங்கே என்னென்ன போகுதுன்றது ஒரு கவரேஜ் போடுறேன். பட் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 5 or 6 ட்ரெயின்ஸ் எடுத்திருக்கேன். பேசஞ்சர் விவேக் எக்ஸ்ப்ரெஸ்ஸு, விவேக் ஷண்டிங் நைட் எடுத்தது கன்னியாகுமரி. ஸோ ஒரு 5 or 6 ட்ரெயின்ஸ் எடுத்திருக்கேன். அது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். என்னோடய கேமராவில் ஒயிட் ஆங்கிள் மட்டும்தான் ஒர்க் பண்ணோம். ஸோ அதனால் ஒயிட் ஆங்கிள் வச்சு தான் எல்லா வீடியோ எடுத்துருக்கேன். ஸோ வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள், சரிங்களா? நான் இப்போது கும்மிடிப்பூண்டியில் ரீடெவலப்மெண்ட் ஆகிட்டுருக்கு. 1 year ஆக போகுது.
ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், அதுதான் எலிவேட்டரு. ஸோ நெக்ஸ்ட் வீடாக கண்டிப்பாக கும்மிடிப்பூண்டி ரீடெவலப்மெண்ட் பற்றி தான் இருக்கும். ஸோ நான் அந்த டெம்பிள் பற்றி விக்கிபீடியா லிங்க்கு யூடியூப் லிங்க், அதாவது விக்கிபீடியா லிங்க்கு ப்ளஸ் என்னென்ன டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குன்ற கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் இருக்க டூரிஸ்ட் பிளேஸ் விக்கிபீடியா லிங்க்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் பேசினா ரொம்ப ரிலேட் ஆகும், ஓகேங்களா? ஸோ அந்த டெம்பிள் ஹிஸ்ட்ரியை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் எல்லாமே பாருங்கள். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் வீடியோக்குள்ளே போய் என்னென்ன வீடியோஸ் எல்லாமே நல்லா தான் வந்திருக்கு. ஸோ க்ரீனிஷாக அப்படியே வயலுக்கு நடுவில் போய் எடுத்த வீடியோஸ் எல்லாமே. ஒரு வீடியோ மட்டும்தான் ஜெயந்தி ஜெயலலிதா மட்டும் தான் ரோட்லேருந்து எடுத்துப்பேன், மற்றபடி எல்லாமே வயலில் போய் எடுத்த வீடியோஸ். ஸோ கொஞ்சம் ரிஸ்க்கு தான், ஏன்னா சேரு அதில் இந்த மட்டில் இருந்தனால கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் எடுத்தேன். பட் எனக்கு அந்த லொக்கேஷன் ரொம்ப பிடிச்சனால அந்த இடத்துல போய் எடுத்தது. ஸோ நீங்கள் பாருங்கள், 1900 வரும்போது கண்டிப்பாக ஒரு வீலாகோட தான் வருவேன். அதுக்காவது இது ஒரு 1 month ஆகிடுச்சு, 700 to 800. ஸோ நெக்ஸ்ட் வீலாக் அபவுட் கும்மிடிப்பூண்டி ரீடெவலப்மெண்ட் பற்றி, அதாவது பழசில் இருந்து இப்போ 1 year என்னென்ன பண்ணியிருக்காங்கன்றத ஒரு வீலாக நான் போடுறேன். ஸோ நீங்கள் இந்த அப்கமிங் வீடியோஸில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். டாடா, பை பை.
ini வீடியோ Pune Express ini. ஜெயந்தி ஜனந்தா Hah? ஜெயந்தி ஜனந்தா Tambah dah. Kau ni yang kau buat.